வந்தே மாதரம். மொரார்ஜி தேசாயுடைய 128வது பிறந்த நாள் காஞ்சிபுரத்தில் கொண்டாடினோம். 128 பேருக்கு ₹1 ஜனதா சாப்பாடு கொடுத்தோம். 1967 1976 மொரார்ஜி தேசாய், நிஜலிங்கப்பா, தியாகி நெல்லை ஜெயமணி எல்லாரும் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை இந்திரா காந்தியின் வெறியாட்டத்தில் சிறையில் இருக்கும்போது நான் காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். சர்வீஸ் கமிஷன் எழுதி அப்புறமா ட்ரைனிங்லாம் முடிஞ்சு சானார்பட்டிங்கிற காவல் நிலையத்துக்கு என்னை போட்டாங்க. அங்கே அப்போ எம்ஜிஆர் நான் கடுமையான கள்ளச்சாராயத்துக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வந்தார். யாரையாவது பிடிச்சிங்கன்னா 6 மாதம் ரிமாண்ட் வெளியே வர முடியாது அப்படின்னு. நான் அந்த திண்டுக்கல் நத்தம் ரோட்டில் இருக்க சானார்பட்டிங்கிற கிராமம், அதில் தான் சபரிப்பட்டாக இருந்தேன். மொத்த சாராயத்தையும் 3 மாதத்தில் ஒழித்தேன். ஒரு சொட்டு சாராயம் கூட கிடையாது. அப்போ அமைச்சராக நெடுஞ்செழியன் இருந்தவர், அவர் கூட பாராட்டியிருக்காரு, சானார்பட்டியில் ஒரு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாராமே அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அப்பா எம்எல்ஏ, அதனால் எந்த விதமான பயம் இல்லாமல் நான் ரொம்ப துணிச்சலாக போராடினேன். அப்புறம் அங்கேயும் பிரச்சனை வந்தது. சரின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர் எங்கள் அப்பா. அப்போ ஒரு நாள் கேஷுவலாக இந்த மாதிரி என் பையன் சானார்பட்டியில் சாப்பாடுக்கு லோல் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுது மெட்ராஸுக்கு உடனடியாக. அந்த உடனே என்னை உளவு பிரிவில் போட்டாங்க. ஐஎஸ் சிட்டி போலீஸ், மெட்ராஸ் சிட்டி போலீஸில் நுண்ணறிவு பிரிவில் போட்டாங்க. அப்போ மொரார்ஜி தேசாய் வரும்போதெல்லாம் என்ன தான் பாதுகாப்புக்கு அனுப்புவாங்க. ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அவர் இறங்கி அப்படியே மெஜஸ்டிக்காக நடந்து வந்தார். பிரதமர் எந்த விதமான பெரிய பாதுகாப்பும் இல்லாமல் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நடந்து வந்து தினமணியுடைய ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, ஒரு கோயங்கா, ராம்நாத் கோயங்கா பங்களாவில் தான் தங்கியிருந்தார். அப்போ ஏதோ ஒரு டூர் ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருந்தாங்க அவருக்கு. அது கோணமாலாம் போட்டுருக்காங்க. நேராக போனோமா வந்தோமான்னு இல்லாமல் கோணமாலாம் போட்டுருக்காங்க. பிடிச்சி பாராமச்சந்திரன் பிடிச்சி கண்டபடி திட்டினார். என்னையா டூர் ப்ரோக்ராம் போட்டுருக்கு, அப்படி போய் இப்படி வர்றதா, அப்படியே போனால் அப்படியே போய் அப்படியே அடுத்த ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி திட்டினார். இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு, அவர் பார்த்து வேறு. அதுக்கு பிறகு அவர் எப்போ வந்தாலும் என்ன தான் போனாங்க. 2-3 தடவை வந்திருக்காரு. நான் தான் டியூட்டிக்கு போவேன். 1984 திடீர்னு ஒரு நாள் துக்குளக் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணார். ஜெகமணி, உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. என்னையா சமாச்சாரம்னா, மொரார்ஜி தேசாய் வந்திருக்காரு, அவர் எங்கள் வீட்டில் தான் இருக்கார், உடனே வாங்க அப்படின்னாங்க. நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு, அப்போ நான் சப் இன்ஸ்பெக்டர், டர்ன் டியூட்டி வரும் எனக்கு, ஷிஃப்ட் டியூட்டி தான். போலீஸ் கம்ப்யூட்டர் விங்கில் இருந்தேன், அதனால் ஷிஃப்ட் டியூட்டி. சரின்னு சோ வீட்டுக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போனேன். அது சிஐடி காலனி பக்கத்தில் இருக்காது. அங்கே போன உடனே பேசிக்கிட்டு இருந்தால் மத்தியானம் சாப்பாடு வீட்டில் தான் சாப்பிட்டோம். அதில் என்ன எதுக்காக வந்திருந்தாருன்னா, 1984 தேர்தலில் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார். அவர் என்ன கண்டிஷன் போட்டு வந்தார்னா, மேலேயும் ஜனதா தான் இருக்கணும், பார்லிமெண்ட்டுக்கும் எம்எல்ஏவுக்கும் ஜனதா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தீநகர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அவர் டெல்லியிலேருந்து பாம்பேலேருந்து வரதுக்கு முன்னாடியே சோவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நான் மெட்ராஸுக்கு வரேன், என்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீ ஏர்போர்ட்டுக்கு போ அப்படின்ட்டு. நான் எதுக்கு இங்கே வரணும், எல்லாம் கட்சிக்காரங்களாம் வருவாங்க, நான் எதுங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் விட்டுறாங்க. அவர் ஷோ போகாமல் போயிட்டார். ஆனால் அங்கே அவர் யாரும் வரவேற்க போகலை. முன்னாள் பாரத பிரதமர் அம்போன்னு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காரு. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ண உடனே தான் ஷோ விழுந்தடிச்சு ஓடி போய் அவரை கூட்டி கொண்டு அவர் வீட்டில் உட்கார வச்சுட்டு எங்களையும் கூப்பிட்டாரு. நாங்களும் போனோம். எங்கள் அப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மீட்டிங் பேசலை, கேன்சல் பண்ணுங்க, எனக்கு பாம்பே ரிட்டன் டிக்கெட் போட்டுருங்க அப்படின்ட்டாரு. சரி, இன்னும் ரிட்டன் டிக்கெட் போட்டு அவர் ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். அவருடைய காலடியில் நான் ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறம் ஃப்ளைட் வந்தது. கிளம்பும்போது ஏற்கனவே நான் போன உடனே சொல்லிட்டார், இவர் மோகன்ராஜ், இவர் ஜெகமணி பையன், நீங்கள்லாம் ஜெயிலில் எமர்ஜென்சி ஜெயிலில் இருக்கும்போது ஒரு போலீஸ் சேர்ந்துட்டார், இப்போ போலீஸ் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சப் இன்ஸ்பெக்டராக இருக்காரு அப்படின்ன உடனே, இவர் ஃபாதர் இஸ் கிரேட் பர்சன், டோன்ட் லெட் ஹிம் டவுன் அப்படின்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். ஷோ வளைச்சி ஃபோட்டோ எடுத்தார். எங்களை ஏர்போர்ட்டு லவுஞ்சில் வச்சு ஒரு 30 ஷாட் எடுத்தார். அதுக்கப்புறம் நான் போய் மறுநாள் போய் கேட்டேன், ஐயா ஃபோட்டோ எடுத்தீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு. மறந்துட்டேன்பா, ஷட்டர் எடுத்துட்டேன்பா அப்படின்னாரு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் மொரார்ஜி தேசாய் ஆசீர்வாதம் பண்ணது புண்ணியம். அவர் ஜனதா சாப்பாடு போட்டது ரொம்ப அற்புதமான ஆட்சி தந்தது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். சர்க்கரை விலையை குறைக்கிறதுக்காக சர்க்கரை ஆலை அதிபர்களெல்லாம் கூப்பிட்றாரு டெல்லிக்கு. விலையை குறைக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறாரு. அவங்கெல்லாம் முடியாதுங்க, கட்டுப்படி ஆகாதுங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறமா செக்ரட்டரி கூப்பிட்டு, சரி நாளையிலேருந்து சர்க்கரை ஆலைகள் எல்லாம் தேசியமயமாக்கிடுவோம், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று அலையர் அடித்து சர்க்கரை ஆலை ஆளுங்கள்லாம், ஐயோ நீங்கள் என்ன விலைக்கு கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. சர்க்கரை விலை ₹2.15 வந்தது. அப்படிப்பட்ட மகா புண்ணிய நாடு இது. இப்போ கண்ட கோமாளிலாம் ஆட்சி பண்ணிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவ்வளோ அரும்பாடுபட்ட லட்சக்கணக்கான பேர் அரும்பாடுபட்ட சுதந்திரம் இன்னும் சரியாக நம்ம மக்களுக்கு ஏழை பாளையங்களுக்கு தான் போய் சேரலை. அதை கொடுத்துட்டேன், இதை கொடுத்தேன், வீட்டை கட்டி கொடுத்துட்டேன், காட்டை கட்டி கொடுத்தேன், ஏமாற்றி தான் இருக்காங்க தவிர நல்ல வாழ்க்கை போய் சேரலை. அந்த மனித புனிதன் ஆசி, மகாத்மா காந்தி ஆசி, நெல்லை ஜெயமணி ஆசி வருங்காலத்தில் நல்லா ஆட்சி அமைய இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.